வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் எடுத்துக்காட்டு 1.13 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.12 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. எடுத்துக்காட்டு 1.13 இரு சார் பகா எண்களின் மீசிமா 5005 ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்பகா எண்கள், இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005, ஓர் எண் 65ன்னு கொடுத்துட்டாங்க. மற்றொரு எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இரு எண்கள்னாலே நமக்கு இரு எண்களின் பெருக்கல் பலன் நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். இரு எண்கள் கொடுத்திருந்தாலும் இரு எண்களின் பெருக்கல் பலன், இரு எண்களின் பெருக்கல் பலன். இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீப்பெரு பொது காரணி இன்ட்டு மீச்சிறு பொது மடங்கு. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ சார்பக எண்களின்ங்கிறனால எண்கள் சார்பகா எண்கள் சார்பகா எனில் அது எப்படி இருக்குன்னா 1, அதோட மீப்பெரு பொது காரணி 1 இருக்கும். மீப்பெரு பொது காரணி எண்கள் சார்பகாவாக இருந்துச்சுன்னா அதோட மீப்பெரு பொது காரணி 1. தெரிஞ்சுக்கோங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 ஆகும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். மீசிமா எவ்வளோதுன்னு எடுத்து எழுதிக்குவோம். மீசிமா ஈக்குவல் டு 5005. மீசிமாங்கிறது எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ 65 இரு எண்களில் ஒரு எண் தெரியும், மற்றொரு எண் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ மீப்பெரு பொது காரணி 1 இன்ட்டு மீச்சிறு பொது மடங்கு 5005. இப்போ 65 இங்கிட்ட பெருக்கல்ல இருக்குது, இங்கிட்ட வரும்போது வகுத்தலில் வந்துடும். எக்ஸ் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போ 5005 மல்டிபிள் பண்ணோம்னா 5005, 5005 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். இப்போ இந்த 65 இங்கிட்ட பையில் வந்துடும். இப்போ 65. இப்போ 65ஆல் 5005 அடி கொடுக்கணும். 5005 வச்சு அடி கொடுத்தோம்னா 65ஆல் 5005 அடி கொடுத்தோம்னா ஓர் 65 77 65 5005. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு 77. எக்ஸ் ஈக்குவல் டு 77. இங்கே எக்ஸுங்கிறது மற்றொரு எண். இப்போ நம்ம மற்றொரு எண்ணை கண்டுபிடிச்சாச்சு, அதை எடுத்து எழுதணும். மற்றொரு எண் எவ்வளவு? 77. ஃபஸ்ட்டு மற்றொரு எண்ணு கொஷினில் கேட்ட மாதிரி மற்றொரு எண்ணை கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை பார்க்கணும். கொஷினில் சார்பக இரு எண்கள் கொடுத்துருந்தா அந்த ஃபார்முலா நம்ம போட்டுக்கிட்டு, அப்புறம் அது சார்பகா எண்ணில்னா அதோட மீப்பெரு பொது காரணி 1 இருக்கும். அடுத்து மீசிமா அடுத்து எழுதிக்கிட்டோம். அப்புறம் இந்த ஃபார்முலாவில் கேட்டிருக்க தகுந்தாப்பில் நம்ம இரு எண்கள் எடுத்து எழுதிக்கணும். இரு எண்களில் ஒரு எண் தெரியும், இன்னொரு எண் தெரியாததை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணி போட்டோம்னா 5005/65ன்னு வரும். அதை அடி கொடுத்தோம்னா 77. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 77, மற்றொரு எண் 77. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.